பச்சை மலைகள் சூழ்ந்த பெரிய காட்டில் ஒரு சுறுசுறுப்பான குட்டி குரங்கு வாழ்ந்தது. அதன் பெயர் அனுமந்த். அது இளமையில் சுறுசுறுப்பாகவும் சுற்றித்தனமாகவும் அறிவாளியாகவும் இருந்தது. அது மரத்திலிருந்து மரம் தாவும். ஆனா அதுக்கு ஒரு பிரச்சனை இருந்தது. அது எப்போதும் எல்லாவற்றையும் விளையாட்டாக எடுத்துக்கொள்ளும். அதே காட்டில் பெருமையுடன் நடக்கும் சிங்கம், அழகாக ஆடும் மயில், புத்திசாலியான யானை, வேகமாக ஓடும் மான், அனைவரும் அனுமந்தை பார்த்து சிரித்தார்கள். ஏன்னா அனுமந்துக்கு ராஜா ஆகணும்னு ஆசை இருந்தது. அதனால் எல்லாரும் இந்த குரங்கு ராஜா ஆகணுமாம் என்று அனுமந்தை பார்த்து சிரித்தார்கள். அனுமந்த் மனசுக்குள் மட்டும் நினைத்தது, நான் ஒரு நாள் எல்லாருக்கும் நிரூபிப்பேன். ஒரு நாள் திடீர் பேரழிவு. ஒரு நாள் காட்டில் பெரிய புயல். மரங்கள் அசைந்தது, கிளைகள் முறிந்தது, விலங்குகள் ஓடின. புயலுக்கு பிறகு ஒரு பெரிய பிரச்சனை. காட்டின் குடிநீர் ஓடும் சிறிய ஆறு ஒரு பெரிய மரக்கிளையால் அடைக்கப்பட்டது. தண்ணீர் இல்லாமல் காட்டில் உள்ள விலங்குகள் துடித்தன. சிங்கராஜாவுக்கு சோதனை. சிங்கம் கர்ஜித்தது. யாராவது இதை சரி பண்ண முடியுமா? என்ன? சிங்கம் கர்ஜித்தது. யானை முயன்றது. கிளை மிகப்பெரியது. என்னால் முடியாது என்றது. மான் முயன்றது. அதுக்கு சக்தி போதவில்லை. மயில் பயந்து விட்டது. அப்போது அனுமந்த் மெதுவாக கையை உயர்த்தியது. நான் ட்ரை பண்ணலாமா? எல்லாரும் சிரித்தார்கள். நீயா? இது விளையாட்டு இல்ல என்று எல்லோரும் கேலி செய்தார்கள். அனுமந்த் அதை காதில் வாங்கிக் கொள்ளவில்லை. யோசித்தது. அனுமந்த் நேராக மரக்கிளைக்கு போகவில்லை. அது சுற்றி பார்த்தது. மரங்களுக்கு மேலே ஏறியது. கிளை எப்படி சிக்கி இருக்கிறது என்று கவனித்தது. அதற்கு ஒரு ஐடியா வந்தது. கிளை முழுக்க தள்ள முடியாது. ஆனா அதை பிடித்து கொண்டிருக்கும் சிறிய கொடிகளை வெட்டினால் கிளை தன்னாலாக கீழே விழும் என்று யோசிச்சது. வேகமான ஆக்ஷன் அது எடுத்தது. அனுமந்த் மரத்தில் இருந்து மரம் மின்னல் வேகத்தில் தாவியது. அது கொடிகளை கடித்தது. மற்ற குரங்குகளை அழைத்தது. அனைவரும் சேர்ந்து வேலை செய்தார்கள். சிங்கம் கீழே காத்திருந்தது. யானை தயார் நிலையில் இருந்தது. கடைசி கொடி அருந்ததும் பெரிய கிளை தள்ளப்பட்டது. ஆறு மீண்டும் தண்ணீரோட ஆரம்பித்தது. அனுமந்த் காட்டின் ஹீரோ ஆகியது அனைத்து விலங்குகளும் கைத்தட்டின. சிங்கம் மெதுவாக அனுமந்திடம் வந்தது. ராஜா ஆகிறதுக்கு சக்தி மட்டும் போதாது, புத்தியும் தைரியமும் வேண்டும். இன்று நீ அதை காட்டிட்டே. அனுமந்த் கண்களில் ஒளி. அது ராஜா ஆகவில்லை, ஆனா அது காட்டின் நம்பிக்கையானது. அந்த இரவு பார்த்து சொன்னது, என்னை யாரும் நம்பலன்னா பரவாயில்லை, நான் என்னை நம்புறேன் என்றது. நீதி உன்னை யாரும் சிறியவன் என்று நினைத்தாலும் நீ உன்னை நம்பினால் உன் சின்ன திறமையே ஒரு நாள் பெரிய மாற்றம் செய்யும். இதுவே உலக நீதி.